வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது சினிமாவை ஒழிச்சா போதுங்க, போதை கலாச்சாரம் இருக்காது, விபச்சார கலாச்சாரமும் இருக்காது. அப்படிங்கிறது தான் அதிமுக பிரமுகர் பிரசாத்தினுடைய பேட்டியிலிருந்து தெரியுது. அதிமுக பிரமுகர் பிரசாத் இன்னைக்கு போலீஸார் விசாரணையில் பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது வார வாரம் பார்ட்டி நடத்தக்கூடியவராம். அது மூலமாக பலவிதமான கோடி கணக்கில் சம்பாத்தியம். அந்த பார்ட்டியில் மதுவை தான் இவர் முதல்ல யூஸ் பண்ணியிருக்கார். நடிகர்கள், நடிகைகள், மற்றபடி பெரிய பெரிய தொழிலதிபர்கள், மற்ற பிரபலமான நபர்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வருவாங்க போல். இவருக்கு தான் பொழப்பே. அதிமுகவில் ஐடி விங்குன்னு தான் பேரை ஒழிய மற்றபடி எடப்பாடி எந்த அளவுக்கு அவரை கண்டுகொண்டார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இன்னைக்கு பட்ட வருத்தம் வெளிச்சத்துக்கு விட்டார். ஆமாம், எந்த அளவுக்கு அதிமுக அந்த பேனர் பயன்படுத்தியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இதெல்லாம் விட திமுக ஆட்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, அதிமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பகிரங்கமாக மறைக்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் இருக்கு. மாட்டியிருப்பார், மாட்டாமலாம் இருக்க மாட்டார். மற்றபடி அதிமுக ஆட்சி, அவங்க ஆட்சி அந்த நேரத்தில் 4.5 வருஷம், ஆமாம், கம்ப்ளீட்டாக எல்லாமே முக்கியமான பிரமுகர்களை அவரை மறைச்சிருப்பாங்க, காட்டி கொடுக்காமல் இருந்திருப்பார். அதனால அவர் ரொம்ப விளைஞ்சிருக்கார். விளைஞ்ச சமயத்தில் அடப்போட அதிமுக ஆட்சி நம்முடைய ஆட்சி, மற்றபடி நம்ம பலவிதமான நபர்களை கைக்குள்ளே போட்டு நம்முடைய பொழப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் போதை பார்ட்டிங்கிற கான்செப்டில். திமுக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் இந்த பிரசாத்துக்கு எல்லா கட்சிகள்லையுமே தொடர்பு இருக்கான். ஆமாம், திமுக, பாமக, மற்றபடி ஏகப்பட்ட கட்சிகளை, மிக பிரபல முக்கியமான கட்சிகள் எல்லாத்துலேயும் அங்கங்கே 2 ஆளை வச்சிருப்பார் போல இருக்கு பிரசாத். அதன் அடிப்படையில் அன்னைக்கு கொடிகட்டி பறந்திருக்கார். வார வாரம் பார்ட்டி, அந்த பார்ட்டியில் முக்கிய பிரமுகர்கள், மற்றபடி நடிகர்கள், நடிகைகள், மற்ற ஏகப்பட்ட பேர் கலந்துருக்காங்க. அதில் மது தான் பரிமாறப்பட்டிருக்கு. அப்புறம் போக போக பிரதீப்பினுடைய ஒரு தொடர்பு கிடைச்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொக்கைன் சம்மந்தப்பட்ட வகை, மற்றபடி இன்னும் போதை சம்மந்தப்பட்ட வகையெல்லாம் கலந்து விட்டுருக்கிறார். பிரசாத்துக்கு கிடைச்ச உடனே கலந்து விட்டுருக்காரு. அப்புறம் தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிக்கிறார். அது முக்கியமான ஒரு அதிமுக முன்னாள் பிரமுகர், அமைச்சர் அல்லது முதலமைச்சர் கூட சொல்கிறாங்க, மகன், அவருடைய பினாமியாக தான் பிரசாத் இருக்காரு. அதன் அடிப்படையில் தீங்கிரை அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறாரு அப்படின்னும் தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான அதிமுக முன்னாள் அமைச்சர், மற்றபடி முன்னாள் முதலமைச்சருடைய பினாமி தான் பிரசாத், ஐடி விங்கில் இருக்கிறார். அவர் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய சமயத்தில் கம்ப்ளீட்டாக எந்த அளவுக்கு அவர் சொல்லப்படக்கூடிய பல உண்மைகள், ஆமாம், அதன் அடிப்படையில் அவருடைய ஆட்சியில் எந்த அளவுக்கு விளையாண்டிருப்பார் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ திமுக ஆட்சியில் அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு வரக்கூடிய சமயத்தில் இது முக்கியமாக போலீஸ், ஆமாம், கமிஷனர் அருண் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டு ஃபுல்லாக செல்ஃபோனை முதல்ல செக்அப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செக்அப் பண்ண சொல்கிறவங்க தான் கட கம்ப்ளீட்டாக எல்லாருமே, பிரதீப், ஸ்ரீகாந்த், அதை விட்டு ஸ்ரீகிருஷ்ணா, அப்புறம் வரிசையாக மாட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் வார வாரம் பார்ட்டி நடத்துவார் இல்லையா, பிரதீப்பினுடைய அறிமுகம். அதன் அடிப்படையில் கொக்கைன், மற்றபடி ஏகப்பட்ட போதைப் பொருள்கள். இப்போ இந்த தீங்கிரை அப்படிங்கிற ஒரு படம் எடுக்கக்கூடிய சமயத்தில் அதுக்கு கதாநாயகராக ஸ்ரீகாந்தா போட்டு எடுக்கிறாரு. அப்போ அவருக்கு உண்டான சம்பளத்தை போக்குவரத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கக்கூடிய சமயத்தில் கொடுக்க முடியாத சம்பளத்துக்கு போதைப் பொருளை விற்றுருக்கிறார். யார்? பிரசாந்த், அதிமுக பிரசாத் விற்றுருக்காரு. விற்றுக்க சமயத்தில் அவர் வேணான்னு தான் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்த். ஆமாம், ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் வேறு விதமான போதை பழக்கங்கள் இருக்கிறதே இல்லையா, மற்றபடி கொக்கைன் இந்த மாதிரி மிக மோசமான போதை பழக்கம் பிரசாத் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கு. அதிமுக பிரசாத் மூலமாக தான்.
அது பெட்டா பத்திரமா தெரிஞ்சிருக்கு. அவர் வேணாம் என் பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னு சொல்கிறார். நான் மதுவே அருந்துறது இல்லைப்பா, ஸ்மெல்லு வந்தால் திட்டுவா. இவர் என்ன சொல்லியிருக்கார் பிரசாத், மது அருந்துனா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வருங்க, யாராலும் கண்டுபிடிச்சி போடுவாங்க, பக்கத்தில் நிற்கிறப்ப ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சி போடுவாங்க. ஆனால் கொக்கைன் அப்படி கிடையாது, மூக்கால் உறிஞ்சிக்கலாம் இல்லையா, மற்றபடி ஊசியால் ஏற்றிக்கலாம், மற்றபடி வந்து ஒரு தட்டில் வச்சு அது மேலே வச்சு கீழே ஃபயர் பண்ணிங்கன்னா ஸ்மெல் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வெளியே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் 2023 2025 வரைக்கும் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே கூகுள் பே பண்ணியிருக்கிறாரு. அதையும் வந்து ஆதாரப்பூர்வமாக போலீஸ் வெளியிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறக்கக்கூடிய சமயத்தில் அந்த நுங்கம்பாக்கத்தில் பார் கலாட்டா ஏற்படுது. ஆமாம், அதாவது பிரசாத் இவர் ஆல்ரெடி அதிமுக ஐடி விங்காக இருந்தாலுமே அவர்கிட்ட ஆல்ரெடி பார்ட்டி பார்ட்டி கேஸு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நுங்கம்பாக்கம் பாரில் ஒரு தகராறு ஏற்படக்கூடிய சமயத்தில் அங்கே இருக்கிற ஏடிஎஸ்பியினுடைய மகனுக்கும் இவருக்கும் தகராறு ஏற்படக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி கைது நடவடிக்கை அளவுக்கு போய் அஜய் வாண்டையார், மற்றபடி ஈசிஆர் ராஜா, இவர் மூணு பேர் மொத்தம் 7 பேர் கைது செய்யப்படுறாங்க. அந்த கைது செய்யப்படக்கூடிய விஷயத்தை தான் வந்து போலீஸ் கமிஷனர் அருண் வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. என்னடா அது இங்கே விஷயம் இங்கே உதக்கிதே அப்படின்னு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஆல்ரெடி பழைய பிரச்சனைலாம் இருந்திருக்கும். அதையெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய சமயத்தை முதல்ல செல்போன் நோடுங்கப்பா அப்படின்ட்டுருக்கார், போலீஸுக்கு கட்டளை போட்டிருக்காரு. ஆமாம், ஏன்னா முக ஸ்டாலின் ஐயா சொல்லிட்டாங்க, ஆமாம் ஃபுல்லாக யாருடைய பேச்சும் கேட்காதீங்க, கம்ப்ளீட் சுதந்திரமாக நான் விட்டுறேன், யாருடைய பேச்சு யாருடைய ரெக்கமெண்டும் கேட்காதீங்க, இந்த மாதிரி போதை சம்மந்தப்பட்டவளை. ஏன்னு கேட்டால் ஆகுனா திமுக தான் உங்களுக்கு குறை சொல்கிறாங்க. எடப்பாடியிலேருந்து மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதியும் போதைப் பொருள் கான்செப்டுக்கு திமுக தான் காரணம், அவங்க தான் இது பண்ணுறாங்க, ஆச்சா போச்சா சொல்லக்கூடிய சமயத்தில் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கோப உணர்வு கடுப்பு வருமா இல்லையா, யாராக இருந்தாலும் சரி. பார்க்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய ஒரு உத்தரவு போட்ட உடனே இன்னைக்கு போலீஸு கமிஷனர் அருண் வந்து சுதந்திரமாக செயல்பட்ட வகையில் இன்றைக்கி வந்து செல்ஃபோனை நோண்டுற வகையில் கம்ப்ளீட்டாக பிரசாத் நோண்டக்கூடிய சமயத்து கம்ப்ளீட் ஃபஸ்ட்டு பிரதீப் கிடைக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய சமயம் அப்படியே நெட்வொர்க்காக போயிட்டுருக்கு. அப்புறம் ஸ்ரீகாந்த், அப்புறம் அதன் அடிப்படையில் ஸ்ரீ கிருஷ்ணா, பிரதீப் கிடைச்ச சமயத்தில் அதை ஒட்டி கெவின் அப்படிங்கிறவர் கிடைக்கிறாரு. மற்றபடி விக்னேஷ், லிங்கேஸ்வரம், ஆமாம் இப்படிலாம் ஏகப்பட்ட பேர் கிடைக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பிரசாத்துக்கு சப்ளை செய்தவர்கள். இதன் அடிப்படையில் மெயின் குக்கி எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டால் கானா நாட்டை சேர்ந்த ஜான். அதெல்லாம் ஆப்பிரிக்கா நைஜீரியாலாம் வந்து அதெல்லாம் சகஜமான ஒரு போக்கு, அதெல்லாம் போதை கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு. இந்தியா அவர் சர்வ சாதாரணம் நினச்சிட்டார் போல. உள்ளே வந்து எத்தனை பேரை யாரெல்லாம் சப்ளை செஞ்சுருக்காரா அப்படிங்கிறது தெரியல. தமிழ்நாட்டில் பிரதீப்புக்கு சப்ளை, அதன் அடிப்படையில் பிரசாந்த், அப்புறம் அதில் ஒட்டி கெவின், சோன்ஸோ எல்லாத்தையும் வந்திருக்கு. இந்த கெவினை பொறுத்த வரைக்கும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு பேக்கரி கடையில் ஒரு லேபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கெவினை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து சினிமா தொடர்பு இருக்கிறதுனால இந்த சின்ன நடிகைகள், பெரிய நடிகைகள், மற்ற சோன்ஸை வந்து விபச்சார தொழில் பண்ணியிருக்கார். ஆமாம், கெவினை பொறுத்த வரைக்கும் விபச்சார தொழில் பண்ணியிருக்கார். அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்தில் பிரசாத்தினுடைய ஒரு தொடர்பு கிடைக்குது. ஆமாம், அப்படிங்கிறப்ப பிரதீப்பினுடைய தொடர்பும் கிடைக்குது. இவர் பிரசாத் வந்து அறிமுகப்படுத்துகிறார் பிரதீப்பை எல்லாம் பண்ணக்கூடிய சமயத்தில். அப்புறம் கொக்கைன், மற்ற சோன்ஸோ, ஆமாம் ஏஜியா ஓஜியா அந்த கஞ்சா, மற்றபடி மெத்தாம் பெட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட 9 வகையான போதைப் பொருள்கள் வந்து அவர் கைக்கு கிடைச்சோன்னா விபச்சாரத்தோடு போதையும் கலந்து அடிக்கிறார். விபச்சாரத்தோட அத்தனை பேருக்கு போதை. ஆமாம், நீண்ட நேரமாக உணர்வு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை கொடுத்து பயங்கரமாக அதன் அடிப்படையில் வந்து போதை கலாச்சாரம், விபச்சார கலாச்சாரம் மிக பயங்கரமாக விமர்சனமாக பண்ணியிருக்கிறார் யார், கெவின். ஆமாம், இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் தான் இன்றைக்கி வந்து கெவின் மாட்டியிருக்கிறாரு. யாருடைய அடிப்படையில் பிரதீப் மூலமாக, பிரசாந்த் மூலமாக மாட்டக்கூடிய சமயத்தில் அதன் அடிப்படையில் வேற சில பேர் வந்து அவருக்கு சப்ளை பண்ணி, பிரசாத் சப்ளை பண்ணி, அதாவது விக்னேஷ், லிங்கேஸ்வரம் மேலே சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதன் அடிப்படையில் வந்து பிரசாத் ஓப்பனாக சொல்கிறார், நாய் சேகர், கேமராமேன் விக்கி, இயக்குனர் ஷாம், சார்பட்டா நடிகர் அப்படிங்க என்கிட்ட போதைப் பொருள் வாங்கினாங்க அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் வந்து பல பேர் வந்து இன்னும் ஏகப்பட்ட லிஸ்ட்டு போயிட்டுருக்கு.
இதன் அடிப்படையில் அதிமுக முன்னாள் பிரமுகர்களுடைய அமைச்சருடைய மகன்களாக வந்து அடிக்கடி வருவாங்களாம் அவருடைய பார்ட்டிக்கு. அவர்களெல்லாம் வந்து பிரசாத் வந்து அறிமுகம் செய்து வைத்து ஸ்ரீகிருஷ்ணாவை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. மற்றபடி வந்து ஃபுல்லாக போதை கான்செப்ட் அப்படிங்கிற வரக்கூடிய சமயத்தில் எல்லாமே வந்து அடிமைப்படுத்திட்டார் பிரசாத். அதை வச்சு பல கோடிக்கணக்கான ஒரு சொத்துக்கள் வாங்கி போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து இப்போ போலீஸார் வந்து பிரதீப் கெவினையும் போலீஸார் விசாரணை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு வந்து கோர்ட்டு உத்தரவை வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியோ ஒன்று, இதன் அடிப்படையில் ஏகப்பட்ட பேர் கிடைச்சாலும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியும் ஒரு 6 மேலே புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்றைக்கி போலீஸாக இருக்காங்க. அதாவது பாஜக மாநில செயலாளராக இருக்கக்கூடிய வினோஜ் பி செல்வம், அவர் வந்து ஆல்ரெடி துறைமுகம் தொகுதியில் எம்பி தேர்தலில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சவர். இத்தனை பேரும் வந்து பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பிரதீப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியோ ஒரு சாராதவர். கெவினை பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. அவர் வந்து எந்த ஊருக்காரர் அப்படின்னா தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு பிரமுகர், அதாவது ஆழ்வார் திருநகரியை சேர்ந்தவராம். ஆமாம், இங்கே வந்து விபச்சார தொழில் காரணம் சினிமா தான். நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆரம்பத்தை சொன்ன பார்த்தீங்களா, சினிமாவை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா போதையும் இருக்காது, விபச்சாரமும் இருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் சினிமா தான் அப்படிங்கிறது தான் இந்த பேட்டியினுடைய நம்ம பார்க்கக்கூடிய சூழல். அதன் அடிப்படை இன்னைக்கு பாஜக வினோஜ் பி செல்வத்து மேலே ஒரு புள்ளி வச்சாச்சு போலீஸ். இப்போ அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்கார். அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாலே அவருடைய தொடர்பு பிரதீப்பினுடைய தொடர்பு விட்டு போச்சு. பிரதீப்னாலும் ஒரே கிளாஸில் படித்தவங்க, ஒரே நண்பர்கள். அதன் அடிப்படையில் தெரியும். மற்றபடி அவர்கிட்ட வந்து நான் எந்த ஒரு போதைப் பொருளும் வாங்கவும் இல்லை, போதை பொருளை வாங்கி நான் யாருக்கும் விற்கவும் கிடையாது. அப்படி இருந்ததுதான் போலீஸ் வந்து என்னை விசாரிச்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு அவராக வந்து பேட்டி கொடுக்குறாரு இன்னைக்கு. அதன் அடிப்படையில் வந்து 2012, 24 வரைக்கும் எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களை வந்து போலீஸார் வந்து இன்னைக்கு ஆய்வு பண்ணுறாங்க. எல்லாமே பழைய ஃபோட்டோக்களாக இருக்குது. இதன் அடிப்படையில் வந்து பிறகு வந்து எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு போலீஸார் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் வச்சாலுமே கூட வினோஜ் பி செல்வத்தின் மேலே ஒரு கண்ணு விழுந்திருக்கு. அப்புறம் அவரே வந்து பிரதீப்பை வந்து நடிகர் கிருஷ்ணாவையும் அறிமுகப்படுத்துகிறார். வினோஜ் பி செல்வத்தின் மூலமாக அறிமுகப்படுத்துகிறார். அதன் அடிப்படை இப்படி போயிட்டு இருக்கு. அதே ஊர் சுற்றக்கூடிய நண்பர்களாக இருந்திருக்காங்க. வினோஜ் பி செல்வம், பிரதீப், ஸ்ரீகிருஷ்ணா 3 பேர் வந்து நல்லா ரவுண்ட் அடிச்சிருக்கிறாங்க. ஊர் சுற்றுறது, மற்றபடி வந்து அங்கங்கே போகக்கூடியது. ஏன்னா இதன் அடிப்படையில் அதற்குடைய ஒரு ஆதாரபூர்வமான ஃபோட்டோக்களும் இன்னைக்கு போலீஸார்ட்ட கிடச்சிருக்கு. இதையெல்லாம் ஒரு கூத்து. பிரசாத், பிரதீப், ஸ்ரீகாந்த், மற்றபடி வந்து கெவின், இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அங்கே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து மற்றபடி வந்து அதன் மூலமாக சப்ளை நடந்திருக்கு. கொக்கைன், மற்றபடி பெத்தம், மெட்டபைன் அதெல்லாம் நடந்திருக்கு. 9 விதமான போதைப்போல் நடந்திருக்காங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து பாஜக பிரமுகர் அப்படிங்கிற மாதிரி வினோஜ் பி செல்வம் அதன் அடிப்படையில் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. மற்றபடி வந்து வினோஜ் பி செல்வத்தின் மேலே விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிற கான்செப்ட் சம்மன் அனுப்புவதற்காக போலீஸார் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆமாம், எந்த ஒரு அடிப்படையாக இருந்தாலுமே சரி, எல்லாத்துக்கும் வினோஜ் பி செல்வம், பிரதீப், பிரசாத், ஸ்ரீகாந்த், மற்றபடி வந்து ஸ்ரீகிருஷ்ணா அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனைக்கும் வந்து ஒன்றா இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பாடகியும் நடிகையுமான சுசித்ரா சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தாங்க. ஆமாம், அவரே சொல்லிட்டார், எனக்கே வந்து கொக்கைன் கொடுக்க பார்த்தா நான் சாப்பிடவில்லை, நான் அதிலிருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு போட்டு அவர் சொல்கிறாரு. அப்பா, எல்லாத்துக்குமே வந்து காரணம் சினிமா தான். இந்த சினிமாவை ஒழித்து விட்டால் இந்த உலகத்தில் வந்து குறிப்பாக தமிழ் சினிமாவில், இந்த தமிழ் நாட்டில் போதை கலாச்சாரமும் இருக்காது, சினிமா விபச்சார கலாச்சாரமும் இருக்காது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. ஏன்னு கேட்டால் பலவிதமான இந்த விபச்சார கலாச்சாரங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயம் இந்த படுக்கையை பகிர்தல், மற்றபடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் எல்லாமே நடக்குது இல்லையா. பெண்கள் கெட்டு சீரழிந்து போகக்கூடிய ஒரு சூழல். ஆமாம், அதனால தான் வந்து முக்கியமான சில மதங்களில் பாருங்கள், குறிப்பாக இஸ்லாத்திலாம் பார்த்தீங்கன்னா சினிமா தடை செய்யப்பட்டது. ஆமாம், இஸ்லாம் போன்ற மதங்களில்
சினிமா தடை செய்யப்படும். உலகத்திலே வந்து சினிமாவை தடை செய்த ஒரே மார்க்கம் அப்படின்னா அது இஸ்லாமிய மார்க்கம் தான். உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்து தான் வந்து நபிகள் நாயகம் வந்து இதை தடை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பப்ளிக்காக இருக்குது இல்லையா? ஆமாம், பப்ளிக்காக வரக்கூடிய சமயத்தில் நடித்து காமியுமா, அப்புறம் எல்லாத்தையும் காமியுமா, முடிஞ்சு போச்சு. விபச்சாரம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கைக்கு வாம்பா, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு மாதிரியாக இருந்தது அப்படின்னா போதையை அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். பல நடிகைகள் வந்து ஒரு சந்தேக உணர்வாகவும் தகவல் போயிட்டு இருக்கு. பல நடிகைகள் வந்து இன்றைக்கும் கல்யாணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படிங்கிறப்ப ஒரு வகையில் போதை பழக்கத்தின் அடிமைகளாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. அதனால் வந்து இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாமே சினிமா தான் காரணம். ஆமாம், சினிமா வந்து அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதாக தகவல் இருந்தாலுமே உண்மையில் அது பாராட்டக்கூடிய விஷயமாகத்தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பார்ப்போம் மீண்டும் அடுத்த விஷயம், அடுத்த வீடியோ. நன்றி.